ஓகே. கூடியில இணைந்திருக்கிற சகோதரர்கள், சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஆவிக்குரிய காரியங்களை நாம தியானிச்சு வருகிறோம். ஒரு காலகட்டத்துல நாம அந்த எழுத்தின் பிரகாரமாக, அதாவது இருளில் நாம் இருந்த காலங்கள் உண்டு. எப்போ நம்ம இந்த வெளிச்சத்தை, இந்த உள்ளான மனுஷன், நமக்குள்ள வைக்கப்பட்ட ஒரு உள்ளான மனுஷன் தான் மிக முக்கியம். இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கமே இந்த ஆத்தும ரட்சிப்புக்காகத்தான் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார் என்பதை நாம் அறிந்து கொண்ட நாள் முதல் இன்று வரை இன்றுமே அந்த ஆத்மாக்குரிய காரியத்துல தான் நாம பயணிச்சுட்டு இருக்கோம். இத்தகைய ஒரு ஒரு நன்மையான ஒரு மதிப்பை தேவன் நமக்கு தந்திருக்காரு. அதற்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும். அப்போ ஒவ்வொரு வாரமும் நாம வேத வசனத்தை தியானித்து வருகிறோம். நாம் தியானிக்கிறது நமக்கு மட்டுமல்ல, இது நம்ம காஸ்பல் குரூப்ல நம்ம போஸ்ட் பண்றோம். போஸ்ட் பண்ணும்போது அது மற்றவர்களும் கேட்டு, அதாவது இது கிறிஸ்துவர்களுக்கே உரிய செய்தி என்று எண்ணாமல், இது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஆன்மீக வளர்ச்சிக்கு ஏதுவான செய்தியாகத்தான் இது இருக்கிறது. நாம் தொடர்ந்து பேசுகிற எல்லா செய்திகளுமே அப்படித்தான். இது கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமே என்று இல்லை, எல்லாருக்குமே தான். ஏன்னா கடவுள் ஒருவர் உண்டு. ஒவ்வொரு இதெல்லாம் கடவுளை ஒவ்வொரு விதமா அவங்க பக்திங்கிற ஒரு ரீதியில ஒவ்வொரு கடவுளை கும்பிடுறாங்க. ஆனா கடவுள் ஒருத்தர் தான். அவரு தான் இந்த ஆத்மால அவர் என்றென்றும் வாழ்கிறவர். அப்ப இந்த ஆத்மா கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டதா? இல்லை. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இப்ப வாழ்கின்ற மக்கள், இனி 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 பிறக்க போற எல்லாமே. ஏன்னா இந்த சரீரம், இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்த சரீரம் ஒரு நாளைக்கு மண்ணுக்கு போகும். ஆனா இந்த ஆத்மா கடவுளைத்தான் அடையும். அப்ப இந்த தகுதியை எல்லா மக்களுக்கும் கொடுத்திருக்காரு. இதை முக்கியமா புரிஞ்சுக்கணும். இது கிறிஸ்துவுக்கே உரிய செய்தி அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம ஒரு காலகட்டத்துல அப்படி நினைச்சது உண்டு. ஆனா இன்னைக்கு நம்ம யாரை பார்த்தாலும் இது கடவுளுடைய பிள்ளை, இவர்களுக்கும் ஆத்மா இருக்குது, அந்த ஆத்மால இறைவன் வாழ்கிறார் அப்படிங்கிற உணர்வுல தான் நம்ம வாழ்றோம். அப்படி நம்ம அப்படி வாழ்கின்ற இந்த காலத்துல தியானிக்கிற காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கும்? இந்த இன்னைக்கு கடவுளை வணங்குறவங்க இந்த உலக காரியத்துக்காகவே வணங்குறாங்க. கொஞ்சம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நானும் கூட இந்த உலக காரியங்களுக்காக நான் கடவுளை வணங்கியது உண்டு. இன்னைக்கு எல்லா கடவுளையும் வணங்குறவங்க எல்லாருமே பாருங்க, அவங்க அதாவது இன்னைக்கு குடும்பத்துல இருக்கிற குறைகள், வியாபாரத்தில் இருக்கிற குறைகள், அது மட்டும் இல்ல கடன் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, திருமணம், இந்த மாதிரி படிப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாதான் இந்த ஆன்மீகத்துல நம்ம வளர முடியும். இன்னைக்கு எத்தனையோ மக்கள், கடவுளை பற்றி அறியாத மக்கள், கடவுளையே மறுதளிக்கிற மக்கள் எத்தனையோ பேரு பெரிய கோடீஸ்வரனா இருக்காங்க. அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் யோசிச்சு பார்க்கணும். நான் ஒரு காலத்துல ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, ஆண்டவர் என்ன வழி நடத்துவாரு, எல்லா குறைகளையும் தீர்ப்பாருன்னு 25 வருஷமா நான் சபையில இருந்த காலங்கள் உண்டு. ஆனா சபையில இருக்கிறவங்க யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஏன்னா இப்போ 30 வருஷம் 35 வருஷம் கூட சபைக்கு போறவங்க இருக்காங்க. இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை என்ன என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா? அப்போ கடவுள் ஆசீர்வாதத்திற்காக, இந்த உலக ஆசீர்வாதத்துக்காகத்தான் வந்தாரு என்பது உண்மையா இருந்தா, நம்ம இத்தனை வருஷம் இருந்த காலத்துல எவ்வளவோ பெரிய பணக்காரர் ஆயிருக்கலாம். ஆனா அது இல்லை. அப்ப என்ன நினைக்கணும்? ஓ சரி, உலக காரியத்துக்காக ஆண்டவர் வரல. ஏன்னா இதையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு, அதாவது சரி கட்டுவதற்கு
அறிவை கொடுத்துருக்காரு. அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் அறிவு, ஞானம் ரெண்டுமே இருக்கு. கடவுள் வந்து அறிவு, ஞானம் ரெண்டுமே கொடுத்திருக்காரு. அறிவு வந்து நம்ம இந்த உலக பிரகாரமான காரியத்துக்கு பயன்படுத்துறதுக்காக. ஞானம் என்பது அது ஆன்மீகத்துக்கு, இந்த ஆத்ம வளர்ச்சிக்காக என்பதை புரிந்து கொண்டு அஹ் அஹ் ஒவ்வொரு செய்தியும் எங்கள் மூலம் பேசப்படுகிற செய்தியை கேட்டு ஒவ்வொருவரும் பயனடைய வேண்டும். இதுதான் என்னுடைய வாஞ்சை, என்னுடைய வேண்டுகோளும். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாங்க. இந்த நாளிலும் கூட நம்ம நீதிமொழிகள் 6வது அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிட்டே வர்றோம். இப்போ வந்து கடைசி 3 வசனங்கள்ல வந்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அந்த 33, 34, 35 இந்த 3 வசனங்கள் வாசிப்பதற்கு முன்னாடி 32வது வசனத்தை வாசிச்சு நம்ம வந்து ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான். இங்க என்ன சொல்லப்படுகிறது? ஸ்திரீயுடனே, ஸ்திரீ அப்படின்னாவே இந்த ஆத்மா, இந்த ஆத்மாவோட விபச்சாரம் பண்ணிக்கிறவன். விபச்சாரம்னு என்னங்க? அது ஒரு கேவலமான ஒரு செயல். விபச்சாரம் ஒரு கேவலமான செயல். இன்னைக்கு இந்த ஆத்மா அந்த மாதிரி ஒரு கேவலமான செயல் அது இருக்கு. அப்ப என்ன ஆகும்? அந்த ஆத்மா ஆஹ் கெட்டு போயிடுது. கெட்டு போயிடுது. இன்னைக்கு உலக வாழ்க்கையிலேயே பாருங்க, கேவலமான எந்த செயலையும் செய்யறவங்க இந்த உலக பிரகாரமாகவே கெட்டு போறாங்க. நம்ம கண்ணால பார்க்கிறோம். ஒவ்வொரு விதத்துல இந்த உலக வாழ்க்கையிலேயே அவங்க கெட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த ஆத்மாவை கெடுக்கும் பொழுது இந்த ஆத்மாவை எப்படி கெடுக்கிறாங்க? அதான் இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை அறியாமல் இந்த தங்களுடைய சுயநலத்திற்காக தங்களுடைய பொருளாதாரத்துக்காக கடவுளை தேடுறாங்க பார்த்தீங்களா? அவங்கதான் இந்த ஆத்மாவை கெடுத்து போடுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஆத்மாவை கெடுத்து போடுகிறான். அப்படிப்பட்ட ஆத்மாவை கெடுக்கிறவன் தொடர்ந்து அந்த 33வது வாதையும் லட்சையும் அடைவான். இந்த ஆத்மாவை கெடுக்கிறவன் எப்படி இருப்பாங்க? வாதையும் லட்சையும் அடைவான், அவன் நிந்தை ஒழியாது. அப்போ இந்த ஆத்மாவை கெடுத்து போடுகிறவன் வாதைன்னு என்னங்க? துன்பம். துன்பம், அதாவது துன்பங்கிறது வந்து சரீரத்திலையும் ஏற்படும், உள்ளத்திலையும் ஏற்படும். இப்ப நம்ம இஸ்ரவேலர்களை நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம படிக்கிறோம். இஸ்ரவேலர்கள் என்ன என்ன பண்ணாங்க? இஸ்ரவேலர்களை மீட்டெடுப்பதற்காக ஆண்டவர் 10 விதமான வாதைகளை தந்தார். அதுவும் இல்லாம அவரை வழி நடத்தும் போது ஒரு சில வாதைகள், அந்த வாதைகள்லையும் ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குது அப்படின்னு நம்ம இன்னைக்கு அறிந்திருக்கிறோம். அப்ப இந்த ஆத்மாவை கெடுத்து போடுகிறவன் அந்த துன்பம், அந்த உள்ளான மனுஷன் வந்து ஒரு துன்பத்தையும் லட்சையும் அடைவான். லட்சைனா என்னங்க? லட்சைனா அவமானம். லட்சைனா அவமானம். அப்போ இந்த ஆத்மாவை கெடுத்து போடுகிறவன் வந்து துன்பத்தையும் அடைவான், அவமானத்தையும் அடைவான். அவன் நிந்தை ஒழியாது. அவன் நிந்தை ஒழியாது. நிந்தை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தூசணம். தூசணம் என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு துன்பப்படுகிறவன், அவமானத்தில் இருக்கிறவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஏளனமாக பேசு. தூசணம்னா ஒரு ஏளனம், ஒரு கேலி, ஒரு கிண்டல். இந்த மாதிரி சூழ்நிலைக்கு அவன் ஆளாவான். அவன் நிந்தை ஒழியாது. இந்த தூசணமும் இந்த கேவலமும் எப்பொழுதுமே ஒழியாது என்று கடவுள் சொல்கிறார். அடுத்தது 34வது வசனத்துல, ஸ்திரியை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும். இன்னைக்கு பாருங்க, இந்த எழுத்தின் பிரகாரமாக ஸ்திரியை பற்றிய எரிச்சல் எவ்வளவுதான் சொல்லி முன்னாடி கேட்க மாட்டேங்கிறான். அவ நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அதாவது நாட்கள் கூட கூட, மாதங்கள் கூட கூட, வருடங்கள் கூட கூட அவனுக்கு என்ன ஆகுன்னா ஒரு மூர்க்கத்தனம், அதாவது கோபம். மூர்க்கம் அப்படின்னா ஒரு வெறி கொண்ட நிலை, அதாவது உச்ச நிலை. சொல்றாங்களா, நான் சாதாரணமா தான் ஆரம்பத்துல கோவப்பட்டேன், ஆனா நாளுக்கு நாள் செய்கிறத பார்த்தா
என்னால பொறுக்கவே முடியல அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதுதான் வெறிகுண்ட நிலை. அப்ப அந்த புருஷன் என்ன பண்றான்? அந்த வெறிகுண்ட நிலை, அந்த எல்லைக்கு போயிடுறான். அதாவது சகிக்க முடியல. தன் மனைவி செய்கிற காரியத்த நினைச்சு சகிக்க முடியல. அ அப்ப வந்து அந்த அந்த எரிச்சல் வரும்போது அந்த மூர்க்கத்தை உண்டு பண்ணும். அவனுடைய அ கோபம் என்னன்னா, வெறி கொண்ட ஒரு நிலையை கொண்டு போய் அடையச் செய்யும். அப்ப அவன் என்ன செய்வான்? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பழி வாங்குவான். அப்படித்தான் அப்படித்தான் இன்னைக்கு இந்த ஆத்துமா அ அந்த அ துன்பத்திலையும், அவமானத்திலையும், தூஷணத்திலையும் அ இருக்கும்போது என்ன ஆகுன்னா, இப்படித்தான் ஏற்படும். எப்படி? அந்த எரிச்சல் உண்டாகும். அதாவது கடவுளுக்கு ஒரு அ ஒரு அவருக்கே ஒரு ஏன்னா பழைய ஏற்பாட்டுல பார்த்தா, அவருக்கு நெறைய இடத்துல கோவப்பட்டுருக்காரு. நெறைய இடத்துல கோவப்பட்டுருக்காரு. எதுக்காக கோவப்படுறாங்க? இன்னைக்கு தாயோ, தகப்பனோ, இல்ல கணவனோ, அ இல்ல ஆசிரியரோ கோவப்பட்டா எதுக்கு கோவப்படுவாங்க? நன்மைக்காகத்தான் கோவப்படுவாங்க. ஆனா ஒரு வாத்தியாரே பாருங்க, எவ்வளவு சொல்லியும் ஒரு மாணவன் கேட்கலைன்னா, கடைசியில அவரு என்ன அவருடைய உச்சநிலை என்ன ஆகுன்னா, கோவத்த உண்டு பண்ணும். அதாவது வெறிகுண்ட நிலையை ஏற்படுத்தும். அப்போ அ அந்த மாதிரி நிலைக்கு வரும்போது, புருஷனுக்கு இந்த இடத்துல புருஷன் யாரு? நம்முடைய மணவாளன். அப்ப இந்த கடவுளுக்கு வந்து ஒரு விதமான, "என்னடா இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்களே!" அப்படிங்கிற சாதாரணமா உலக வாழ்க்கையிலேயே நம்ம ஒரு விஷயத்த 10 தடவ சொல்லியும் கேட்கல அப்படிங்கும்போது, நமக்கே இவ்வளவு கோவம் வரும்போது, இந்த ஆத்தும ரட்சிப்புக்கான அது ஒரு தேடுதல் இல்லாத அ அம் சகோதரனோ, சகோதரியோ கடவுள் பார்க்கும்போது, அவருக்கு எப்படி இருக்கும்? அவருக்கும் அந்த மூர்க்கத்தை உண்டு பண்ணும். அப்ப அவர் பழி வாங்கும் நாள்ல தப்ப விடார். அப்ப பழின்னா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? அது வந்து அ வஞ்சம், வஞ்சம் தீர்ப்பது, பழிக்கு பழி. அ அவன் எப்படி என்ன இது பண்ணுவேன் என்ன ஆ டீஸ் பண்ணானோ, அதே மாரி நான் டீஸ் பண்ணுவேன். அப்படிங்கும்போது ஆனா இங்க பழி வாங்குறதுல 2 விதம் இருக்குது. ஒண்ணு உண்மையா பழி வாங்குறது. செய்யாத குற்றத்துக்கு ஒருத்தன் வந்து நம்மள பழி சுமத்துனா, அதுக்கு வந்து நம்ம வந்து பழி வாங்குறதும் உண்டு. இன்னொன்னு, நம்ம தவறே செஞ்சாலும் அவங்க நம்மள பழி வாங்குனாங்கன்னா, திருப்பி பழி வாங்குறதும் உண்டு. ஆனா ஆண்டவர் வாங்குற பழி வாங்குதல் என்பது, அவர் உண்மையா பழி வாங்குறாரு. எப்படின்னா, இந்த ஆத்தும ரட்சிப்புக்காக அவர் பழி தப்ப விட மாட்டாரு. இந்த ஆத்துமா ஒருபோதும், ஒருபோதும் அவரு தப்ப விடவே மாட்டார். அப்ப 35வது வசனத்துல, அவன் எந்த ஈட்டையும் அவன்ங்கிறது யாரு? இங்க அந்த புருஷன சொல்றது. அந்த கடவுள சொல்றது. அவர் எந்த ஈட்டையும் பாரான். ஈட்டையும்னு என்ன? அதாவது தனக்கு பொருள் வரும் என்று எதிர்பார்ப்பது. தனக்கு ஏதாவது லஞ்சம் குடுப்பான் அப்படின்னு. அந்த எதிர்பார்ப்பு இருக்காதாமா கடவுளுக்கு. அநேக வெகுமதிகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான். வெகுமதின்னா நமக்கு நல்லாவே தெரியும். வெகுமதி. அப்போ இந்த ஆத்துமா வந்து ஒரு ஒரு விபச்சார சூழ்நிலையில அதாவது கேவலமான சூழ்நிலை இருக்கும்போது, அங்க துன்பம் ஏற்படும், அவமானம் ஏற்படும். அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட நிலையை அவன் அடைவான். அப்படிப்பட்ட அந்த ஆத்துமாவை வந்து கடவுள் ஒரு காலகட்டத்தில பொறுக்க முடியாம பழிவாங்குவார். அந்த பழிவாங்குவார்ன்னா, இந்த ஆத்தும ரட்சிப்புக்கான அ ஒரு எதிர்பார்ப்புன்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் இருக்கும். இந்த பழிவாங்குதல் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் மீண்டும் அந்த ஆத்தும ரட்சிப்புக்காக போராடுவார் என்று என்று என்னுடைய புரிதல். அப்படி போராடும் பொழுது அந்த மணவாளன், அந்த கணவன், அந்த புருஷன் அப்படி வந்து போராடும்போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் தனக்கு எந்த ஒரு அ பொருளாசையோ, பொன்னாசையோ எ எ எதுவுமே பாராமல் வெகுமதியும் எதிர்பாராமல் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அ சகோதரர்கள் தங்கள் புரிதலை வைக்கலாம்.
நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வேத வசனத்தை தியானிப்பதற்கு நம்ம எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நாளிலும் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்க அதே நீதிமொழிகள் 6வது அதிகாரத்துல நம்ம வேத வசனத்தை தியானிக்க இருக்கோம். 6வது அதிகாரத்துல கடைசி 3 வசனம். நான் முதல்ல அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 32ல இருந்தே வாசிக்கிறேன். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். இந்த வசனத்துல ஸ்திரீயுடன் விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை அப்படி நீங்க அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஆத்மாவை நீங்களே நஷ்டப்படுத்துறீங்க, நீங்களே கெடுத்து போடுறீங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த ஸ்திரீன்ட்டு சொல்லி பேசப்படுற பதம் ஸ்திரீன்னு எதை குறிச்சு பேசுதுன்னு தியானிக்கும் போது நண்பர் சொன்னாங்க அது ஆத்மாவை குறிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்க மாதிரி இல்லையா? ரெண்டும் தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆத்மா வேற, இன்னொரு விஷயத்த ஸ்திரீனி வேற எதை குறிச்சு பேசுறாரு. உங்களுக்கு ஏதாவது புடிவிடுதா? நீங்க விபச்சாரம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஆத்மாவை நீங்க கெடுத்து போடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்திரீயோட விபச்சாரம் பண்ணும்போது இது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஸ்திரீன் பேசப்படுவது எது? உங்களுக்கு புரியுதா, புலப்படுதா? ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்திரீன்னு சொல்லப்படுவது எது? புரியலனா? எழுத்தோட பேசுறதுன்னா ஸ்திரீன்னு எதை குறிக்குது? பிரதர் மாமிச உணர்வா இருக்குமா பிரதர்? இந்த பிரபஞ்சத்துல ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு அப்படியேன்னு சொல்றாருல. அடுத்தது அப்படியே ஆத்மாவை பிரபஞ்சத்துல எடுத்துக்காட்டுனா பிரபஞ்சத்துல எழுத்துப்படி ஸ்திரீனா யாரு? ஸ்திரீயுடன் விபச்சாரம் பண்ணுகிறவன் மதி கெட்டவன், அப்படியே ஆத்மாவை சொல்றாரு. அப்படியே அத அப்படியே அங்க ஒப்பிடுறாரு. ஸ்திரீயோட விபச்சாரம் பண்றதுன்னா எழுத்தின்படியே சொல்லுங்களேன். ஆமா பிரதர், அங்க என்ன இந்த மாமிச உணர்வு தானே அங்க தோணுது. மாமிசமா இருக்குங்க, மாமிச உணர்வா இருக்குங்களா ஸ்திரீ? ஒரு ஸ்திரீயோட மோசேயோட பிரமாணத்துல விவாகரத்து எப்ப அலோவ் பண்ணாங்க? விவாகரத்து பெண்ணுக்கு கொடுக்கலான்றது எப்ப அலோவ் பண்ணாங்க? அலோவ் பண்ண சொன்னாங்க. மனைவி கணவனுக்கு துரோகம் செய்தார். எப்படி? அதாவது மனைவி கணவனை விட்டு ஒருவனோடு இசைந்திருந்தாள், அவளுக்கு தள்ளுதல் சீட்டை கொடுத்து தள்ளப்படணும் அப்படின்றது. இப்படிப்பட்ட கான்வர்சேஷன் அங்க போகுது. அந்த பிரதர் விட்டு விட்டு கேக்குது பிரதர். பேசுங்க. கடினத்து நிமித்தம் இயேசு அப்படி சொன்னார்னு சொல்லியிருக்கோம்னா அந்த வசனம் எடுக்க முடியும்.
சகோதரர் வாய்ப்பே யாராவது கம்மியா இருக்கு. வாய்ப்பே கம்மியா இருக்கு. அந்த வசனம் மத்தேயில இருங்க ட்ரை பண்ண. இருதய கடினத்து நிமித்தம் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லுவாரு. மத்தேயு 19:8 வாசிங்க. மத்தேயு 19 மத்தேயு 19:7 வாசிங்க. 7 இருந்து வாசிங்க. மத்தேயு 19:7. அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து இவளை தள்ளிவிடலாம் என்று மோசேயின் கட்டளையிட்டார் என்றார். அதற்கு அவர், அதற்கு அவர்கள் மனைவியை தள்ளி சொல்லுங்க வாசிங்க. அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தினை மட்டும் அவசியர்களுக்கு இடம் கொடுப்போம். அவரின் தலைமையத்தை வைப்பதில்லை. ஓகே, அண்ணன் வாசிக்கிறது சரியா கேட்க, நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவனை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். இங்க ஒரு கருத்து கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கு. எதை குறித்து போதும் தெரியுதா உங்களுக்கு? ஏன் சண்டை போடுறாங்க இயேசு கிட்ட? இயேசு என்ன சொன்னாரு? ஏன் அங்க சண்டை போடுறாங்க? யாருக்காவது தெரியுதா? யாராவது விளக்க முடியுமா? இந்த இடத்துல நடக்கிற சம்பவம். வேத பரர்கள், அந்த வேதத்தை போதிக்கிறவங்களும் அந்த வேத பண்டிதர்களுக்கும் இயேசுக்கும் இங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சு, கைகளுக்கு வந்துருச்சு. அதுக்கு 2 பேரும் வாக்குவாதம் பண்றாங்க. இப்ப நம்ம பேசுற டாபிக் குறித்து அங்கேயும் வாக்குவாதம் நடக்குது. அதுக்கு இயேசு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. அதுதான் இப்ப நம்ம நீதிமொழிகள் 6 கடைசி 4 வருஷத்துக்கு உண்டான பதில். இயேசு கொடுக்க அந்த அந்த வேத தியானத்துக்கு உண்டான பதில் இங்க மத்தேயில இருக்கு. இதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். சரி, முதல்ல இங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு பார்ப்போம். 3வது வசனம் வாசிக்கிறவங்களுக்கு மத்தேயு 19வது அதிகாரம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1ல இருந்தே வாசிக்கிறேன், அப்பதான் புரியும். மத்தேயு 19:1. இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயை விட்டு யோர்தான அக்கரையிலே யூதாவின் எல்லைகளில் வந்தார். திரளான அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சுஸ்தமாக்கினார். 3வது வசனம். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார். அப்ப என்ன கேக்குறாங்க? டைவர்ஸ் கொடுக்கலாமா? என்ன ரீசனுக்கு வேணாலும் கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க கேள்வி கொடுக்கலாமான்னு கேட்கல, எந்த ரீசனுக்கு வேணாலும் டைவர்ஸ் கொடுக்கலாமா, வைஃபுக்கு விவாகரத்து கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க இயேசு கிட்ட. எந்த முகாந்திரத்தினாலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். இல்ல தள்ளி விடுறது சரியா அப்படின்னு கேக்குறாங்க. டைவர்ஸ் கொடுக்கறது சரியா, ஏதாவது ஒரு காரணத்தை காமிச்சு மனைவிக்கு டைவர்ஸ் கொடுக்கறது சரியா அப்படின்னு கேக்குறாங்க. சோ நிறைய இடத்துல இயேசு பிரமாணத்தை வச்சு மாட்டி விட பாக்குறாங்க. அதே போல இங்கேயும் இயேசு பிரமாணத்தை வச்சு மாட்டி விடுறதுக்கு தான் கேக்குறாங்க. சரி, பிரமாணத்துல என்ன சொல்லிட்டு படிச்சுன்னா அந்த வேதம் சரி, அவங்க வேதத்தை போதிக்கிறவங்களுக்கு தெரியுது. அதுல இயேசு அந்த இவர் வந்து பிரமாணத்துக்கு அகைன்ஸ்டா செயல்படுறாருன்ட்டு முத்திரை குத்தணும். அதுக்காக தான் இவங்களுக்கு இயேசு கிட்ட அந்த கேள்வியை கேட்கறாங்க. யாருன்னா
அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும் இயேசுவோட பதில். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவருமே ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? சோ இயேசுடைய நோக்கம் தெரியுது இது பேசும்போது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, டைவர்ஸ் கொடுக்க கூடாது, எந்த காரணத்துக்கோசம் டைவர்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறார் இயேசு. டைவர்ஸ் கொடுக்கறது தப்புங்க, டைவர்ஸ் கொடுக்காதீங்க, டிவோர்ஸ் கொடுக்காதீங்க, மனைவியே தள்ளி வைக்காதீங்க எந்த காரணத்துக்கும் அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. ஏன் பிரதர், ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, புருஷன் அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இருக்கு. இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் என்பதை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். சோ டைவர்ஸ் நீங்க கொடுக்காதீங்க, டிவோர்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப மனுஷன் இணைச்சதை நீங்க கடவுள் இணைச்சதை மனுஷன் நீங்க பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல ஏதாவது புரியுதா உங்களுக்கு? இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு டிவோர்ஸ் கொடுக்க கூடாதுன்னு பேசுறாரு, சரியா? அதான் பிரதர் மூத்த பாஸ்டர் உங்ககிட்டயும் கேக்குறான் ஒரு டவுட். என்னது? இங்க கணவன் மனைவிக்கு டைவர்ஸ் கொடுக்க கூடாதுன்னா அந்த ஆத்மாவுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை துண்டிக்க கூடாது. இருங்க அவசரப்படாதீங்க. இயேசு அங்க புருஷன் பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. அது உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கா? இங்க இயேசு முதல்ல அதத்தான் சொல்றாரு. புருஷனும் பொண்டாட்டி இந்த ஆத்மாவை குறிச்சு அங்க பேசுறாரு. ஆதி முதல் அப்படி இருக்கவில்லைன்னு சொல்றாரு. தேவன் இணைத்ததே இப்போ சரி, இப்போ இந்த உலகத்துல எல்லாம் திருமணம் நடக்குது, இது தேவன் இணைத்ததா? இயேசு அப்படிதான் சொல்றாரு, தேவன் இணைத்ததுதான் சொல்றாரு. இல்ல, அவர் சொன்னது வேற. தேவன் இணைத்தது வேறன்னா அவர் படைப்புல இணைத்து இருக்கிறாரு, அதை பத்தி பேசுறாரு. ஏன்னா நான் மறுபடியும் அந்த வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க, என்ன நீங்க போட்டு குழப்புறீங்க. இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த இதுலதான் பேசுறாரு. எந்த இதுல பேசுறாரு? அந்த கூடாரத்துல அவருடைய நம்ம ஆன்மால அவருடைய ஆவி இணைக்கப்பட்டிருக்கு, அதான் பேசுறேன். சரி, நான் உங்களுக்கு 5வது வசனம் வாசிக்கிறேன். இது நிமித்தம் புருஷனான தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இதுக்கு என்ன பதில்? இது உங்க வாழ்க்கையில் நடக்குதா நடக்கலையா? அதாவது இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா ஆதி ஆகமத்துல ஆதாமுக்கு ஏவாள உண்டாக்கிட்டு இந்த வார்த்தையை பேசுறாரு அங்க. சரி, ஆதாமுக்கு ஏவாள் யாரு? ரைட்டு. அப்போ யார் தாய் தகப்பன் யாரு அங்க? அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆதாமுக்கு ஏவாள் யாரு? புருஷன் பொண்டாட்டி தானே? அம்மாண்ணே. அப்போ இந்த வார்த்தை அங்க வருது. எங்க வருது? இப்போ நீங்க சொன்ன வார்த்தை ஆதி ஆகமத்துல இருக்கு. ஓகே, தாய் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான்னு வருது. அந்த வசனத்தை எடுங்க, அந்த பைபிள் எடு. ஆதியாகமம் எத்தனை அதிகாரத்துல வருது?
எத்தனை அதிகாரம்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். நான் எடுக்கவா? ஆதியாகமம் 2:22 தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் இருந்து எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷரில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவள் மனைவியாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள். சரி, அதே மத்தேயு 19 அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறேன், 6வது வசனம் வாசிக்கிறேன். இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். சரி, நீங்களே ஒரு வசனம் வாசிச்சீங்க, நானும் அதே வசனம் இங்க மத்தேயு 19:6 வாசிச்சிருக்கேன். இங்க அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இங்க சொல்லப்பட்ட கணவன் மனைவி யாரு? நீங்க சொன்ன இடத்துல பேசப்பட்ட கணவன் மனைவி யாரு? ஆள்கிறவர் ஆத்மா. ஆளுகிறவர் ஆன்மாவா? ஆதாமுக்கு அவன் எலும்புல இருந்து எடுத்தது மாம்சம். அதாவது எபேசியர்ல கணவன் மனைவி உறவு பத்தி ஆண்டவர் பேசுறாரு. அதாவது நமக்கு அது இதுல என்னன்னா, ஆதாமுக்காக படைக்கப்பட்டவள் தான் ஏவாள். அப்போ இந்த உறவு அதான் ஆத்மாவில ஆளுகிறவர் முதலாம் ஆதாம், இந்த உறவை தான் அங்க சிருஷ்டிக்கிறார். அங்க 7வது வசனம் வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். மோசே என்ன கட்டளை கொடுத்தாரு? பிரமாணம். நீங்க புருஷன் பொண்டாட்டி குறித்து மோசே கொடுத்த கட்டளை என்ன? மோசேக்கு எழுதி கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? டிவோர்ஸ குறித்து பிரமாணம் என்ன பேசுது? விவாகரத்து குறித்து பிரமாணம் என்ன சொல்லுது? பிரமாணத்துல பார்த்தோம்னா அத விவாகரத்தை கடவுள் வெறுக்கிறாருன்னு தான் சொல்றாரு. அவளை தள்ளிவிடலாம். அதான் அந்த 10வது வசனத்துல சொல்றாரு, 19:10 இது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அதாவது 9, அதாவது எவனாகிலும் தன் மனைவியை வேசித்தனம் செய்வது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சரி, இது திரும்படி பேசல, ஆன்மீகத்தை தான் பேசுதுன்னு சொல்றீங்க. 9வது வசனத்துக்கு உண்டான பதில் ஸ்பிரிச்சுவலா என்ன வழக்கம் கொடுக்குற?
எடுத்து எல்லாத்தையும் ஊத்தி வரவும் போது தெரியணும். மைக்க ஆஃப் பண்ண சொல்லுங்கண்ணா. கிருஷ்ணண்ணா, எவனாகிலும் தன் மனைவி, அதுக்கு முன்னாடி நான் இதை வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளி விடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அப்ப பிரமாணத்துல இடம் இருக்கு, விவாகரத்துக்கு பிரமாணத்துல இடம் இருக்கு. அந்த இடம் என்னன்றதை தான் தெளிவுபடுத்துறாரு இயேசு. 8வது வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதற்கு அவர் இயேசு, உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி எடுக்கவில்லை, பிரமாணத்துக்கு முன்பு அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாரு. நீங்க எந்த சட்ட திட்டத்தை கோட் பண்ணி காமிக்கிறீங்களோ அந்த சட்டத்திட்டம் உருவாவதற்கு முன்பாக அப்படி இல்லை. அதாவது ஆத்மாவுக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த உறவு துண்டிக்கப்பட்டதை பற்றி பேசிட்டு வராது. அது பழைய பாட்டுல இருந்து. அப்ப நமக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரமாணம் வரைக்கும் இவங்க தியானிக்கிறது புருஷன் பொண்டாட்டி. மோசே கையில வாங்கின பிரமாணம் வரைக்கும் இவங்களோட சிந்தை புருஷன் பொண்டாட்டி. ஆனா அது தவறுன்றத புரிய வைக்கிறதுக்காக அந்த பிரமாணத்திற்கு முன்பாக நடந்த விஷயத்தை எடுத்து இயேசு விளக்கம் கொடுக்கிறார். இந்த விளக்கம் தான் ஆதி ஆமத்துல பேசப்பட்டிருக்கு. சரி, இப்ப அந்த விளக்கம் என்னன்னு இப்ப பார்த்தா நம்ம நீதிமங்களோட ஒப்பிட்டு பார்ப்போம். அது பிரமாணத்துக்கு முன்பாக எப்படி இருந்துச்சு அதை பார்ப்போம். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன ஆதியில என்ன நடந்துச்சு? ஆதி முதல்ல அப்ப என்ன நடந்துச்சு? 9வது வசனம் வாசிக்கிறேன். ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி இருக்காங்க வச்சுங்களேன், கணவன் மனைவி இருக்காங்க. அப்ப அந்த மனைவி வந்து பத்தினியாவே இருக்காங்க, அவங்க விபச்சாரம் செய்யல. அப்படி இருக்கும்போது இல்ல இப்போ ஒருத்தன் இன்னொரு திருமணம் பண்ணலாம். எப்படின்னு மனைவி வேசித்தனம் பண்ணுனா இன்னொரு திருமணம் பண்ணலாம். நீங்க சொல்ற பதத்துக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு பதம் 9வது அதிகாரம் வேற பதத்தை சொல்லுது. அது என்னன்னா முதல் பாதி 9வது வசனம் 19:9 முதல் பாதி நான் விளக்குறேன். எவனாகிலும் தனது மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி, ஒருவேளை ஒருத்தருடைய மனைவி வேசித்தனம் செஞ்சாங்கன்னா அப்படி இருக்கும் பட்சத்துல அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால், அந்த மனைவி வந்து விபச்சாரம் செய்யாம இருக்கும்போது நீ வேறொருத்திய இன்னொரு திருமணத்துக்கு நீ போனா, கணவன் மனைவி இருக்காங்க, அந்த மனைவி ஒழுங்காதான் இருக்காங்க, பத்தினியா தான் இருக்காங்க, புருஷன் மட்டும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எந்த குறையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ மறுபடியும் இன்னொரு ஸ்திரியை நீ திருமணம் செஞ்சனா அதுக்கு பேர் மறுமணம் கிடையாது, அதுக்கு பேர் விபச்சாரம். அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான். அப்ப இது ஏன் சொல்றாருன்னா, டிவோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்றான் அழுத்தி பேசுறாங்க இல்லையா, ரீசன் கொடுத்து சொல்லணும். அப்ப அது என்ன ரீசன், எதுக்கு டைவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த விளக்கத்தை கொடுக்குறாரு. தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான். இப்ப நீங்க தள்ளி விட்டீங்க இல்லையா, ஒருத்தர் தள்ளி விடுறாரு இல்லையா, அந்த பெண்ணை இன்னொருத்தர் வந்து திருமணம் செஞ்சாலும் அவளும் விபச்சாரம் செய்கிறவளா இருப்பா, அதுவும் மறுமணம் கிடையாது. அது நியாயப்பிரமாணத்தை புதிய உடன்படிக்கை கூட கலக்க கூடாது. பிரமாணத்தை பற்றி பேசுறாரு. எழுத்தின்படி இதை பார்த்துருவோம். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப விவாகரத்து கொடுக்கறத பத்தி மோசே கட்டளையிட்டு இருக்காரு, விவாகம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வாதிக்கிறாங்க. அதுக்கு மறுமொழியை இயேசு, விவாகம் கொடுக்க கூடாதுப்பா, விவாகரத்து கொடுக்க கூடாது, அது தப்பு. விவாகரத்து கொடுக்கணும்னா எதுக்காக கொடுக்கணும், விபச்சாரம் அந்த வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி, அந்த விபச்சாரம் இருந்தா மட்டும்தான் டிவோர்ஸ். அந்த விபச்சாரம் இல்லாம டிவோர்ஸ் கொடுத்தா அதுக்கு பேர் மறுமணமும் கிடையாது, அதுக்கு பேர் திருமணமும் கிடையாது, அதுக்கு பேர் விபச்சாரம் அப்படின்ட்டு இயேசு சொல்றாரு. சரி, ஒருவேளை நீதான் விட்டுட்டு வேற திருமணம் பண்ணிட்ட, உன்னுடைய மனைவி இன்னொரு மறுமணமோ இல்ல திருமணமோ பண்ண போனா அதுக்கு பேரு விபச்சாரம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. சரி, அப்ப டிவோர்ஸ் இங்க கொடுக்க முடியாது.
அப்ப விபச்சாரம் இருந்தா மட்டும் டிவோர்ஸ் அலோடு. சரி, இப்படி இருக்கும்போது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவி பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். இங்க என்ன சொல்றாங்க 10வது வசனத்துல? கல்யாணம் பண்றது நல்லது இல்லைன்றாரு. டிவோர்ஸ் கொடுக்காதீங்க, கொடுக்கறது நல்லது இல்ல. அப்ப இந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்ட பிறகு டிவோர்ஸ் நீங்க தேவையில்லாம கொடுக்காதீங்க அப்படின்னு சீஷர்கள் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி பேசிடுறாங்க. ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இவருடைய சீஷர்கள் என்ன சொல்றாங்க? அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, மனைவியை பற்றிய புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுறது நல்லதல்ல. மனைவி பத்தினியா இருந்து நீ இன்னொரு திருமணம் செஞ்சா அது நல்லது இல்லப்பா. டிவோர்ஸ் கொடுக்காத தப்பு. டிவோர்ஸ் நீ கொடுக்கவே கூடாது, அது அளவோட கிடையாது. சோ கொடுக்காதீங்க அப்படின்ட்டு சீஷர்கள் முதல்ல சொல்லிடுறாங்க. அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்ட்டு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் 11வது வசனத்துல. வரம் பெற்றவர்களே தவிர, 11வது வசனம். அதற்கு இயேசு, அவர் வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரி, அப்ப இதுக்கான விளக்கம், இதை ஏத்துக்கிற மனப்பான்மை வரம் பெற்றவங்களால தான் முடியும், அவங்களுக்கு தான் இந்த மனப்பக்குவம் இருக்கு அப்படின்ட்டு இயேசுங்க சொல்றாரு. சரி, இப்ப இந்த புருஷன் யாரு, ஸ்திரீயோட விபச்சாரம் பண்றது யாரு அப்படின்னு நம்ம கேட்டோம். இதுதான் கேள்வி. நீதிமொழிகள் 6வது அதிகாரத்துல கடைசி 4 வசனத்துல அந்த வசனத்தை மறுபடியும் எடுக்கிறேன். பழைய ஏற்பாடு நீதிமொழிகள் 6:32. ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதி கெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். சரி, வாதையும் லட்சியம் அடைவான், அவன் நிந்தை ஒழியாது. ஸ்திரீயை பற்றி எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும், அவன் பழிவாங்கும் நாளில் தப்ப விடான். இதுக்கு சுகுமாரன ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. என்ன விளக்கம்னா, பழி வாங்குறது கடவுள் செய்யறது ஒரு விதம், பழி வாங்குறதுக்கு தப்பு செஞ்சுட்டு பழி வாங்குறது ஒரு விதம், இன்னொன்னு இந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தும் போது அவங்கள மீட்கிறதுக்காக கடவுள் இந்த ஆத்மாவை மீட்பதற்காக போராடுறது ஒரு விதம் அப்படின்ட்டு சுகுமாரன விளக்கம் கொடுத்தாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இப்ப இந்த ஸ்திரீயை பற்றின எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும். சில மனைவி பற்றின எரிச்சல் புருஷனுக்கு எப்போ மூர்க்கத்தை உண்டு பண்ணும்? ஏன் எரிச்சல் உண்டாச்சு? அப்ப ஸ்திரீங்க செஞ்சது என்ன? விபச்சாரம் தானே. ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதி கெட்டவனா? உங்களுக்கு பதம் புரியுதா? ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிற மதி கெட்டவன். மனைவி இங்க இருக்கா, மனைவியோட விபச்சாரம் பண்றவன் மதி கெட்டவன் யாரு? வேறொருத்தன், வெளியிருந்து ஒருத்தன் விபச்சாரம் பண்றான் மனைவியோட. இந்த விஷயம் தெரிய வரும்போது புருஷனுக்கு எரிச்சல் வருது. யாரு? விபச்சாரம் பண்ற ஸ்திரீயுடைய புருஷனுக்கு எரிச்சல் வருது. தன் மனைவியோட வேறொருத்தன் தொடர்புல இருக்கான். இது தெரிய வரும்போது எரிச்சல் வருது. இதை தெரிஞ்சு அந்த புருஷனுக்கு மூர்க்கம் வருது, கோபம் வருது, எரிச்சல் வருது. இத மனசுல வச்சுக்கிட்டு இந்த புருஷன் இந்த ஸ்திரீய பழிவாங்க போறான். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதி கெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான். யாரு? இன்னொருத்தன் மனைவியோட உறவு வச்சுக்கிறவன் மதி கெட்டவன். இன்னொருத்தரோட மனைவியோட உறவு வச்சுக்கிற மதி கெட்டவன். அது எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாருன்னா, ஆத்மாவை நஷ்டப்படுத்துறதுக்கு சமம் அப்படின்ட்டு சொல்றாரு. சொல்லிட்டு, ஒருவேளை அந்த விஷயம் அவங்க கணவனுக்கு தெரிய வரும்போது வாதையும் லட்சியம் அடைவான், அவன் நிந்தை ஒழியாது. ஸ்திரீயை பற்றி எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும். உடல் இப்படி நடந்துச்சுன்னா அவன் பழிவாங்கும் நாளில் தப்ப விடான். நான் ஃபர்ஸ்ட் எழுத்தின்படி பார்ப்போம், அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலா பார்ப்போம். அவன் பழிவாங்கும் நாளில் தப்ப விடான். சோ கண்டிப்பா புருஷன் பழி வாங்குவான். இங்க என்ன சொல்றாங்க பிரமாணத்துல? விவாகரத்து கொடுக்கறது நல்லது அப்படின்ட்டு அங்க பிரமாணத்துல பேசப்பட்டிருக்கு. இப்ப நம்ம தான் தியானிச்சோம் இவ்வளவு நேரம் மத்தியில. அப்போ ஒரு ஸ்திரீ விபச்சாரம் செஞ்சா, ஸ்திரீ விபச்சாரம் செஞ்ச விபச்சாரம் முகாந்திரத்தினால் ஒழிய அது அந்த ஒரு ரீசன் இருந்தா மட்டும் விவாகரத்து கொடு, இல்லாட்டி விவாகரத்து கொடுக்காத. சரி, இந்த இடத்துல இந்த ஸ்திரீ விபச்சாரம் பண்றாங்க. சோ இங்க விவாகரத்து கொடுக்கணும், கொடுத்துட்டு வாழ்றது நல்லது. அப்படி இருக்கும்போது ஸ்திரீயை பற்றி எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும், அவன் பழிவாங்கும் நாளில் தப்ப விடான். யாரு? அந்த புருஷன் மனைவியை பழிவாங்கும்னால அந்த மனைவி தப்பிக்க முடியாது. அவன் எந்த ஈட்டையும் பாரான். நீ இல்ல என்ன பழி வாங்காத அப்படின்ட்டு நீ எந்த விலை மதிப்பு கொடுத்தாலும்
எந்த கிரயத்தை நீ கொடுத்தாலும் அநேக வெகுமதியில கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான். அவன் சும்மா உட்கார மாட்டான். நிச்சயமா அந்த மனைவியை பழி வாங்கியே தீருவான். ஏன்னா நீ செஞ்சது விபச்சாரம். இதுக்கு பேர் வேசித்தனம். சரி, இது வந்து எழுத்தின்படி உள்ள விளக்கம். இப்ப 3 பேர் இதுல சம்பந்தப்படுறாங்க. ஒண்ணு புருஷன், இன்னொன்னு மனைவி. மனைவிக்கு தான் ஸ்திரீன்ற பதம் கொடுக்கப்பட்டிருக்கு. புருஷன் அந்த ஸ்திரீயை கல்யாணம் பண்ண ஒரு புருஷன். விபச்சாரம் செய்கிறவன் வெளியிருந்த ஒருத்தன் வந்து விபச்சாரம் செய்யறான் மனைவியுடனே. சோ அப்ப மனைவி தன் மனைவியோட வேற ஒருத்தர் வந்து விபச்சாரம் செய்யும் போது, தவறான உறவு வைக்கும் போது, இந்த மனைவியை கட்டின புருஷனுக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது. எரிச்சல் வந்த உடனே தன் மனைவியை அவன் பழிவாங்க துடிக்கிறான். இது தெரிஞ்ச அந்த ஸ்திரீ, அந்த மனைவிக்கு இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் லஞ்சம் கிஞ்சம் கொடுக்குற மாதிரி வெகுதியில கொடுக்க மாதிரி சில கிரயத்தையோ இல்ல இங்க என்ன சொல்ல ஈட்டையும் கொடுக்க வகை பார்த்தாலும் அவன் சும்மா உட்கார்ந்துருக்க மாட்டான். நிச்சயமா அவன் பழி வாங்கி தீருவான் அப்படின்ட்டு இங்க பேசப்பட்டிருக்கு. சரி, இது எழுத்தின்படி உள்ள விளக்கம். இது ஆன்மீகத்துல எப்படி பொருத்தி பார்ப்பீங்க? இதுக்கு என்ன விளக்கத்தை நீங்க கொடுப்பீங்க? கிறிஸ்பன் கிளியரா சொல்லுங்க பாப்போம். சும்மா ட்ரை பண்ணுங்க, பதில் உங்களுக்கு தெரியும். திரும்ப சொல்லுங்க. ஏன்னா இப்போ பிரதர், கணவன் வந்து கடவுள் பிரதர், ஸ்ரீ வந்து ஆத்மா. அந்த ஆத்மாவோட விபச்சாரம் செய்யறது இந்த மாமிச சிந்தை அல்லது மாமிச உணர்வு அல்லது மாமிச கிரியைகள். சரி, இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி ஒரு கேள்வி கேட்கிறேன். கணவன் வந்து கடவுளுடைய ஆளுகைன்னு வச்சுக்கலாம், மனைவி வந்து ஸ்திரீ வந்து ஆத்மான்னு வச்சுக்கலாம். முதல் படி, ஒவ்வொரு படியா போகும். இவங்க 2 பேர் தான் புருஷன் பொண்டாட்டி ஆன்மீகத்துல. இவருக்கு பேர் மணவாளன், ஆத்மாவுக்கு பேர் மணவாட்டி. நீதிமொழிகளை பேசினபடியே. இப்ப மணவாளன் ஒழுங்கா தான் இருக்காரு, மணவாட்டி என்ன பண்றா? தப்பு பண்றா. மணவாட்டி விபச்சாரம் பண்றா. அதாவது வேறொரு புருஷனோட உறவு வச்சுக்கிட்டு இருக்கா. இங்க இன்னொரு புருஷன் இருக்கும் போது இந்த பெண் வந்து வேறொரு புருஷனோட உறவு வச்சுக்கிட்டு இருக்கா. இது தெரிய வரும்போது இந்த புருஷனுக்கு கோபம் வருது. யாரு? ஆத்துமாவை மணந்து கொண்ட மணவாளனுக்கு இந்த விபச்சாரத்தை பார்க்கும்போது கோபம் வருது, எரிச்சல் வருது, மூர்க்கம் வருது. ஒரு கட்டத்துல இதை மறைப்பதற்கு இல்ல சரி கட்டுவதற்கு ஏதாவது விளக்கரியத்தை கொடுப்போம், இல்ல வந்து ஈட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த ஆத்மா என்ன செஞ்சாலும் இல்ல நான் உன்னை பழி வாங்கியே தீருவேன், இதை என்னால மன்னிக்கவே முடியாது, நான் உன்னை பழி வாங்கியே தீருவேன் அப்படின்ட்டு இந்த கடவுளுடைய ஆத்மா பார்த்து சொல்லுது. அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கலாமா? அப்படியே நான் எழுத்து ஆவியை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். அதாவது எழுத்துக்கு உண்டான அந்த பர்சனாலிட்டியை மட்டும் மாத்திட்டேன். புருஷன்ற இடத்துல கடவுளுடைய ஆவி போட்டு சொல்லியிருக்கேன், மனைவின்ற இடத்துல ஆத்மாவை போட்டு சொல்லியிருக்கேன். இது எப்படி எடுத்துக்கலாமா? விளக்கம் பொருந்துதா? கரெக்ட். அதுதான் கரெக்ட் தான் பிரதர், அதுதான் கரெக்ட், அதுதான் கரெக்ட். அப்ப அந்த ஸ்திரீயோட விபச்சாரம் பண்றது சரி. இப்படி கரெக்ட் நீங்க சொன்னீங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இடிக்குது. அவரு பழி வாங்கல சொல்றாரு, ஆத்மா பாத்துல சொல்றாரு. மாம்சனமோ இல்ல அதை பத்தி பேசினா பரவாயில்லையா, வேற ஒரு புருஷனை பார்த்து பேசினா பரவாயில்லையா? பொண்டாட்டிய பார்த்துல சொல்றாருன்னா உன பழி வாங்க விட மாட்டேன்றாரு. இங்கதான் உதைக்குது. பழி வாங்க என்ன பழி வாங்குவாரு? எப்படி பழி வாங்குவாரு? இந்த ஸ்திரீயோட விபச்சாரம் பண்ற அந்த ஒரு நபர் யாரு? அது கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெளியே இருக்கிற இன்னொரு புருஷன். அறிவு. ஏன்னா ஆத்மாவை கிடக்கிறதே அறிவு தான். ஸ்பிரிச்சுவல்ல கேக்குறீங்களா? ஸ்பிரிச்சுவல் வந்து மாம்சம் வச்சுங்க, சுய மாம்சம் எதுவா இருந்தாலும் ஓகே தான். அதான் இன்னொரு புருஷன். அவன் தான் இந்த புருஷனுக்கு நிகரா சண்டை போடுவான். இந்த மனவாட்டி எந்தன்னு அவன் சொல்லுவான்.
இல்ல இந்த மனவாட்டி எந்தன்னு இவர் சொல்லுவார். இப்ப இந்த இத நான் பழி மனசுல வாங்காமல் விட மாட்டார். அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்? சரி சரிங்க, இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே. சுகுமாரனா எனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாரு. என் தொழில் ஒரு பெரிய நஷ்டத்துக்கு ஏற்பட்டு நியாய தீர்ப்பு. சரியா? ஏங்க இத மாதிரி ஒரு வேர்ட்லாம் சொன்ன இது ஒன் வேர்ட் ஷோலாம் கிடையாது. நீங்க பொசுக்கு வந்து ஒரு வார்த்தையை போட்டு போயிடுறீங்க, ஒண்ணுமே புரிய மாட்டுது. நியாய தீர்ப்புனா விளக்க சொல்லுங்க. நியாய தீர்ப்புனா எப்படி வந்தது நமக்கு? நியாயமான தீர்ப்பு. ஆமா, இங்க கூட நியாய விலை கடைன்னு போட்டிருக்கு. ரேஷன் கடைக்கு இன்னொரு நியாய விலை. அங்க வந்து அரிசி பருப்புலாம் கரெக்டான விலைக்கு போடுவாங்க. இது எனக்கு தெரிஞ்ச நியாய விலை. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நியாய தீர்ப்பு சொல்லுங்க. அதாவது தண்டனையின் நோக்கமே என்ன? இது மாறணும், திருந்தணும். அவனை பழி எனக்குள்ள இருக்க வெறி அடங்கணும். இதான் தண்டனையின் நோக்கம். அதானே சரிக்கு சரி கட்டுறது. ஆமா, அவனுக்கு ஒரு கண்ணு போனா எனக்கு ஒரு கண்ணு, 2 கண்ணு போனோம் அவனுக்கு. அத மாதிரி அப்பதான் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாவும்ல. எனக்கு ஒரு கை போனா அவனுக்கு 2 கையும் போனோம். அதானே நியாயம். என்னங்க நீங்க? தண்டனை நோக்கம் என்ன? எதுக்கு தண்டனை கொடுக்குறாங்க? தண்டனை உணர்ந்து மாறணும், அதுக்குதான். செஞ்ச தப்புக்கு ஈடு கட்டுறது. அதான் ஈடு. செஞ்ச தவறுக்கு ஈடு கட்டுறது. அதாவது மறுபடியும் யாரும் அவனை கேள்வி கேட்க கூடாது. அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சுட்டான். சோ இப்ப மறுபடியும் புது மனுஷனா விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக தான் மறுபடியும் யாரும் இதை சொல்லி தண்டிக்க கூடாது. அதுக்காக தான் அந்த தண்டனை கொடுக்கப்படுது. ஒண்ணு. இன்னொன்னு, மனம் மாறணும். அந்த மனமாற்றம் நடந்துடாதா? மறுபடியும் தவறு செய்யாம இந்த பயத்து நிமித்தம் இதை செஞ்சு அப்படிப்பட்ட பயம் வரன்றதுக்காக மனம் மாற மாட்டானா? இப்படி தவறு மறுபடியும் செய்யாம இருப்பான் இல்லையா? அதுக்கோசரமும் தண்டனை கொடுப்பாங்க. சரி, இதெல்லாம் எப்படியாவது ஒரு மனுஷனுக்கு அந்த உணர்வை தொட்டுறாதா, அந்த உணர்வை தூண்டி விட்டுறாதா அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் செய்யறாங்க. இங்க கடவுள் ஆத்மாவை பார்த்துதான் சொல்றாரு, நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன், பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பதத்தை அப்படியே ஒப்பிட்டு பாருங்க, என்ன பதிலா இருக்கும்? ஈஸ்வரன் சொன்ன பதில் தான் பதில், நியாய தீர்ப்பு. மறுரூபத்துக்குள்ள நீ கடந்து வரணும். அதுக்கு நான் உன்ன பழி வாங்க போறேன். எப்படி பழி வாங்க போறேன்? உனக்கு அதை உணர்த்த போறேன். தண்டனை கொடுக்கறதுக்கான நோக்கமே அவனை உணர்த்தணும். அவன் செஞ்சது தப்புன்றத உணர்த்த வைக்கணும். அதுக்குதான் தண்டனை. மறுபடியும் யாரும் அவனை தண்டிக்க கூடாது, இதை சொல்லி அவனை யாரும் தண்டம் பண்ற கூடாது, பலி வாங்கிட கூடாதுன்றதுக்கோசம் தண்டனை கொடுக்கறது. அந்த பொறுப்பை நானே எடுக்கிறேன் அப்படின்ட்டு கையில் எடுக்கிறார். யாரு? இந்த புருஷன் கையில் எடுக்கிறார். அப்ப அந்த ஆத்மா மறுபடியும் மனம் திரும்புதலுக்குள்ள வந்து மறுபடியும் ஒரு பத்தினிய வாழ்ன்றதுக்கோசம் தான் இந்த போராட்டத்தை, இந்த நடவடிக்கையை இந்த கடவுள் கையில் எடுக்கிறார் ஆத்மாவை குறிச்சு. அவன் எந்த ஈட்டையும் பாரான். யாரு? இந்த கடவுள் எந்த ஈட்டையும் பார்க்க மாட்டாராம். அநேக வெகுமதிகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டாராம். கண்டிப்பா பழி வாங்கியே தீர்வாராம். அது எதற்காக? மறுபடியும் அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக. அந்த மனைவியோட அந்த ஸ்திரீ விபச்சாரியா மாறின அந்த ஸ்திரீ மறுபடியும் மனவாட்டிய மாற்றுவதற்காக, கனமுள்ள பத்தினிய மாத்துவதற்காக நான் அதை பழி வாங்குவேன். சோ சுகுமாரன் முதல்ல ஒரு பதில் சொன்னாங்க இல்லையா? சோ அந்த பதில். ஆக எல்லாமே நீங்க சொன்ன பதில் தான். அதைத்தான் இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருக்கோம். பதில் ஆல்ரெடி சொல்லியாச்சு, பதில் தெரிஞ்சிச்சு. அது எப்படின்ட்டு நம்ம தியானிக்கிறோம். ஓகே, நீங்க சொன்ன பதில் தான் பதில். அப்ப அந்த ஆத்மா தவறு செய்யும் போது, அந்த உடன்படிக்கை விட்டு வெளியே போகும்போது என்ன நடக்குது? அது எப்படி, அந்த தவறு எப்படி நடந்துச்சு? மறுபடியும் அந்த ஆத்மா எப்படி நான் மீட்கிறேன்? மறுபடியும் இந்த உறவை எப்படி புதுப்பிக்கிறேன்? மறுபடியும் எப்படி இந்த புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த, இதுக்கு பேர் தான் புதிய உடன்படிக்கை, நியூ கவர்னன்ட். அதுக்கப்புறம் எப்படி நாங்க வாழ்றோம்? இதை பத்தி தான் இந்த நீதிமொழிகள் கடைசி 4 வசனமும் பேசப்பட்டிருக்கு. சோ எல்லாத்தையும் இதுதான் பேசப்பட்டிருக்கு. வேறொரு பரிமாணத்துல பேசப்பட்டிருக்கு. இங்க இந்த பரிமாணத்துல பேசப்பட்டிருக்கு.
சோ இந்த மாத்துமா மீட்பு, ஆத்துமா மீட்பு, இதை குறித்த நீதிமொழிகளும் பேசப்பட்டிருக்கு. அப்போ ஒரு கேள்வி எழுது, அப்ப என்ன பிரதர் மத்தியில பேசப்பட்டிருக்கு? விபச்சார முகாந்திரத்தினால் ஒழிய, அதாவது உடன்படிக்கைன்றது கணவன் மனைவிக்கு சொந்தமான ஒரு விஷயம். அதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை மீறும் போது என்ன உடன்படிக்கை இருக்கு? ஒரு கேள்வி எழும்போது இல்ல, ஏன் டிவோர்ஸ் கொடுக்கணும்னு அங்க அப்ளை பண்றாங்க, ஏன் டிவோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க? யோசிச்சு பாருங்க. அது கணவனுக்கும் மனைவிக்கும் சொந்தமான ஒரு விஷயம். அப்ப ஏன்னா இவன் அவங்களுடைய எலும்புக்கும் சதைக்கும் மாம்சமா இருப்பான், அவங்க இவங்களுடைய எலும்புக்கும் சதைக்கும் மாம்சமா இருப்பாங்க, இருவங்களும் ஒரே மாம்சமா இருப்பாங்க. இப்படி இருக்கும் போது, எழுத்தின்படியே சொல்றேனே, இப்படி இருக்கும் போது இதுல துரோகம் விளைவிக்கும் போது எங்க இருந்து அங்க உடன்படிக்கை இருக்கும்? எங்க இருந்து அங்க அந்த வழிநடத்துதல் இருக்கும்? அதுக்கு பேர் துரோகம், அதுக்கு பேர் வன்மம், இதுக்கு பேர் தான் இந்த ஆத்மா நஷ்டம், இந்த ஆத்மாவை கெடுத்து போடுறான்னு சொல்றாங்க இல்லையா? சோ இதாங்க நடக்குது. சோ அப்ப நீதிமொழியில பேசப்பட்டவாறு, ஸ்திரீயோட விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன், அவன் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிறான், கெடுத்து போடுகிறான். சோ இது இந்த வசனத்துக்கு உண்டான விளக்கத்தை தான் அடுத்த 3 வசனம் விளக்கம் கொடுக்குது. சோ இப்படிப்பட்ட விபச்சாரத்தை ஒவ்வொரு ஆத்மாவும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இதனுடைய விளைவு என்ன? அந்த ஆத்மா நஷ்டப்படுத்தப்படுது, இல்ல கெட்டு போகுது. ஆத்மா கெட்டு போகுதுனால அதுக்கு பேர் விபச்சாரம் தான். ஒரு பெண் கெட்டு போயிட்டு அப்படின்னாலே அதுக்கு பேர் விபச்சாரம் தான். சோ இதே போலதான் இந்த ஆத்மா, அந்த மனவாட்டி, இந்த பெண்ன்ற பதத்துல திரிகிற அந்த ஆத்மா கெட்டு போச்சுனாலும் அதுக்கு பேர் விபச்சாரம் தான். சோ இந்த அந்த முதல் பாதி 2 பாதியும் ஒண்ணுதான். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்றது ஒண்ணுதான், ஆத்மாவை கெடுத்து போடுறது ஒண்ணுதான். ரெண்டுமே விபச்சாரம் தான். 2 பதமும் ஒண்ணுதான் குறிக்குது. ஓகே, சோ இப்ப இந்த 35 வரைக்கும் பார்த்திருக்கேன். இதுல ஏதாவது மாற்று கருத்து ஏதாவது இருக்கா? உங்களுக்கு வேற ஏதாவது புரிதல் இருக்கா? அதையும் பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம அடுத்தது கடந்து போகலாம். நீதிமொழிகள் 6 கடைசி 4 வசனத்துல வேற எதுவும் புரிதல்கள், விளக்கங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அதை தியானிக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம அடுத்த சாப்டருக்கு கடந்து போகலாம். நண்பர்கள் எதுவும் கருத்துக்கள் இருக்கா? பழி வாங்குதல்ங்கிறதுக்கு என்ன சொன்னீங்க? தண்டிக்கிறது, பழி வாங்குறது, இது எல்லாமே ஒரு உணர்வு அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக செய்யற ஒரு விஷயம். எனக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு, அவனுக்கு ஒரு கண்ணு போனாதான் அந்த வலி என்னன்னு அவனுக்கு புரியும். உணர்த்தணும். இழப்புனா என்னன்றது அவனுக்கு புரிய வைக்கணும். அரபு நாட்டுல குனிய வச்சு 40 சவுக்கடி அரபு நாட்டுல குனிய வச்சு நடு ரோட்ல ட்ரௌசர் எல்லாம் ஒழிஞ்சிட்டு 40 சவுக்கடி எதுக்கு கொடுக்குறாங்க? நீ செஞ்சது தவறுன்றத உணர்த்து வைப்பதற்காக. ஏன் ஒரு விரலை வெட்டுறாங்க? பிரமாணத்துல என்னெல்லாம் செஞ்சாங்களோ இன்னைக்கும் அந்த ஐக்கிய அரபு நாடுகள்ல மன்னராட்சி நடந்துகிட்டு இருக்க அந்த நாடுகள்ல ஃபாலோ பண்ணப்படுது. நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க அந்த பிரமாணத்துல இதெல்லாம் அப்படியே அங்க நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் அதை செஞ்சாங்க? இன்னைக்கும் உச்சந்தில கல்லடிச்சு கொள்றாங்க. ஒரு பெண் விபச்சாரம் பண்ணா இன்னைக்கும் நடு ரோட்ல வச்சு நிக்க வச்சு கல்லால் அடிச்சு கொள்றாங்க. ஏன் கொள்றாங்க? செஞ்சது தவறு, அந்த உணர்வை புரிய வைக்கிறதுக்காக. அப்ப இத கொடுக்கிற தண்டனையோ கொடுக்கிற தீர்ப்போ எதுக்குன்னா பாத்தீங்கன்னா அந்த உணர்வை எப்படியாவது உங்களுக்கு போதிச்சிட முடியாதான்றதுக்கோசம் தான். சோ அப்ப அந்த உணர்வை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் உன்னை பழி வாங்க போறேன் ஆத்மாவை அப்படின்னு சொல்றேன். அப்ப உன்னை திருத்த போறன்ற ஒரு விஷயத்தை தான் இப்படி சொல்றாரு. உனக்கு அந்த உணர்வை கொடுத்து மறுபடியும் இந்த உறவை புதுப்பிச்சுக்கொள்ள போறேன், மறுபடியும் நீ இந்த விபச்சாரத்தை பார்வையில இருந்து நீ மறுபடியும் ஸ்திரியா மாற போற, மனப்பாட்டியே இந்த பதத்துக்கு வரப்போறன்றதுதான் அவர் சொல்றாரு. இதனாலதான் சொல்றாரு, அந்த விவாகரத்து கொடுக்காதீங்க, ஆதி முதல்ல இப்படி கிடையாது. கடவுள் நினைச்சிருந்தா இப்படி ஆத்மாவை என்னைக்கு கைவிட்டிருப்பாரு. ஆனா கடவுள் அதை செய்யலையே. மனவாட்டியா இருக்க உங்களுடைய ஆத்மா இன்னைக்கு வரையும் பாதுகாத்துட்டுல வந்துட்டு இருக்காரு. நீங்க செய்யாத விபச்சாரமா, நீங்க செய்யாத வேசித்தனமா, நீங்க அந்நிய புருஷனோட உறவு வச்சுக்க இருந்தீங்க, அப்படி இருந்த கடவுள் உங்களை மன்னிக்கலையா? உங்களுக்கு அந்த உணர்வை கொடுக்கலையா? உங்களை அவரோட சேர்த்துக்கலையா? அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் இதை இப்படி செய்யறீங்க அப்படின்ட்டு ஏசு அங்க போராடுறாரு அவங்க மத்தியில. சோ எழுத்து ஆவி, அவங்க கேட்டது எழுத்து, அதுக்குண்டான விளக்கத்தையும் கொடுத்துட்டாரு, ஸ்பிரிச்சுவல் மீனிங்ல மத்தியில கொடுத்துறாரு ஏசு. ஓகே, வேற கேள்விகள் இருக்கு அதுல? நீதிமொழிகள் 6 கடைசி 4 வசனத்துல எனக்கு இது புரியலங்க பிரதர்.
எனக்கு இந்த பகுதி நெருடலா இருக்கு. ஏதாவது இருக்கு அப்படி இருந்தா சொல்லுங்க, தியானிப்போம். இல்லையா அடுத்த சாப்டருக்கு கடந்து போவோம்.